இப்போ நேற்றைய பாடத்தில் ஒரு சின்ன சந்தேகம் கேட்டார் ஐயா. அதை பார்த்துட்டு நம்ம இன்றைய பாடத்துக்கு போகலாம். இப்போ இது வந்து நேற்று பாடம் 6ஆம் நாள் பாடம். இப்போ வந்து இங்கே 4 விஷயங்கள் இருக்குது, 4 வட்டங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதாவது இதுக்கு பேர் வந்து சுழற்சியின் 4 அடுக்குகள் அப்படின்னு பேர். அதாவது ஸ்பந்தம், சங்கர்ஷனம், சம்ரன்பணா, ஜீவ மௌன பரிபாகம் அப்படின்னு 4 படிநிலைகள். இப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம முதல்ல ஸ்பந்தம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு அதிர்வு உருவாகிறத நம்ம கவனிக்கிறது. அதாவது இது வரைக்கும் நம்ம உள்ள திரும்பவே இல்லை. நம்ம மனசு வந்து வெளி விவகாரங்கள்லேயே சிக்கிக்கிட்டு இருந்தது. இப்போ நம்ம உள்ள கொஞ்சம் கவனத்தை திருப்பி நமக்குள்ள ஏதேனும் அதிர்வுகள் வெளிப்படுதா, ஏதேனும் சப்தங்கள் தோன்றுகிறதா, ஏதாவது நாத சப்தங்கள், அதாவது பீஜ மந்திரங்கள்ல ஏதாவது தோன்றுகிறதா அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். மந்திரங்கள் எதுவுமே நமக்கு தோன்றலை, அல்லது வந்து ஒரு விதமான ஓசை கேட்குது, புல்லாங்குழல் ஓசை, வீணை ஓசை, இந்த மாதிரி கேட்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது தான் அந்த உள்ள இருக்கிற அந்த அதிர்வுகளுக்கு வந்து முதல் நிலை ஸ்பந்தம். இந்த நிலையை நம்ம முதல்ல கிராஸ் பண்றோம். அப்புறம் சங்கர்ஷனம் அப்படிங்கிறது அந்த அதிர்வு மனதின் பிணைப்புகளை இழுக்கும் அப்படின்றது. அந்த அதிர்வு கேட்டா தான் பாருங்க, இந்த இடத்துல நம்ம சங்கர்ஷனம்ங்கிறதுக்கு என்ன மீனிங் சொல்லியிருக்கோம்னா இன்னர் வைப்ரேஷன். சங்கர்ஷனம் அப்படிங்கிறது ஒரு உள்ள அதிர்வு நமக்கு நடந்தா மட்டும்தான் சம்ரன் பண்ணாங்கிற அடுத்த மெல்டிங் ஆஃப் ஈகோவுக்கு நம்ம போக முடியும். ஏன்னா அது ஒரு வழி, அதை வந்து இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்போ நம்ம இந்த மாதிரி ரிங்ஸ் ஒரு 4 விதமான வட்டங்கள் இருக்கு. அந்த வட்டங்கள்லாம் ஒவ்வொன்றா நம்ம இப்போ உள்ள போகிறோம். அதுல முதல் வட்டம் ஸ்பந்தம், 2வது சங்கர்ஷனம், 3வது சம்ரன்பணா, 4வது ஜீவ மௌன பரிபாகம். அப்போ இந்த பாதைகளை கடந்து நம்ம ஈகோவை மெல்ட் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம வந்து மௌனத்துக்கே போக முடியும். அப்போதான் ஃபைனலாக இன்னர் சைலன்ஸ்குள்ளே நம்ம போக முடியும். அதுதான் ஜீவ மௌன பரிபாகம். இப்படி தான் நம்ம இந்த பாதையில் பயணிக்கிறோம். அதை வந்து இங்கே குறிப்பிடுறாங்க, சித்தர்கள் வந்து அதை குறிப்பிட்டு காட்டுறாங்க இந்த பாடத்தில். அப்போ இங்கே சம்ரன் பண்ணாங்கிறது என்னன்னா, அந்த அதிர்வில் நான் என்னும் மெய்ப்பு உருகத் தொடங்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, நானுங்கிற அந்த ஈகோ வந்து நம்மளை விட்டு போகிறது அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அந்த ஈகோ நம்ம விட்டு போனால் மட்டும்தான் நம்ம மௌனத்துக்கு போக முடியும். ஏன்னா இங்கே நானுங்கிற நம்முடைய தனித்துவ அடையாளங்கள் தான் நம்மள அபிமானம் பண்ண வச்சிருக்கு, இந்த உலகத்தில் அபிமானம் பண்ண வச்சிருக்கு. அது நான் இன்னார் இப்படிப்பட்டவன், நம்ம என்னென்ன விசேஷ சுகங்களை வெளியே ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதற்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம இழக்கணும். நம்ம இழக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? இங்கே இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், நான் ஒருத்தர் இல்லை அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தை நம்ம விடும்போது இறைவன் நம்ம மூலமாக வாழ்கிறான், நம்ம மூலமாக பிரகாசிக்கிறான். அப்போ இந்த உடலும் மனசும் அவனுக்கான கருவிகள் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பாடத்திட்டத்தினுடைய உண்மையான நோக்கம், முழு நோக்கம். அப்ப அந்த நிலையில போகும்போது நம்ம கூட ஒரு உள் மௌனம் தோன்றி அதுவே பரஞ்சோதி அனுபவம் ஆகும் அப்படின்னு இங்க சொல்லப்படுது இல்லையா? அதுதான் இப்போ நம்ம உள்ள போற 4வது ரிங்கு. அப்ப இந்த ஒவ்வொரு ரிங்குள்ளேயும் நமக்கு உள்ள போகிறது இப்படிதான். முதல்ல வந்து நாதத்தை கேட்கிறோம், 2வது அந்த நாதத்தினுடைய பிணைப்புகள் மூலமா நம்ம விடுபட பார்க்கிறோம். அப்ப நானுங்கிற உணர்வு வந்து எனக்கு இது வரைக்கும் இந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்ல இருந்ததை விட்டு விட்டுறோம். அப்புறம் இங்க உண்மையிலே இறைவன் மட்டும் தான் இருக்கிறான், அவனே எல்லாமா இருக்கிறான், அவனுடைய வைபவம் தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல நானும் ஒரு அங்கம் தான். ஆனா இந்த உடலையும் மனசையும் அவன் வச்சு கையாளுறான்னு நமக்கு புரிஞ்சுட்டா நம்ம வாழ்க்கையை இறைவன் வாழ்றான் அப்படின்ட்டு இந்த பாடத்திட்டத்துல நம்ம சொல்லிட்டு வரோம். அப்புறம் இந்த பாடத்திட்டத்துல இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, இதெல்லாம் ஒரு மாதிரி அவங்கள ரெடி பண்ண பிறகு இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு தியான முறைகளுக்காகவே நம்ம தனியா இன்னொரு குரூப் வச்சிருக்கோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ தத்தாத்திரேயருடைய வழிமுறையில வருகின்ற நவநாத சித்தர்களுடைய ஒரு பாடத்திட்டம் அதுல இருக்கு. அங்க வந்து ஸ்ரீ தத்தகுரு பரம்பரா, அது வந்து இந்த சித்தர்கள் வழியில் வருகின்ற ஒரு பரம்பரைன்னு அந்த குரூப்புக்கு பேர் வச்சு அதில் வந்து நிறைய பேர் இணைச்சிருக்கிறோம். அதாவது அந்த தியான முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் உள்ள வராங்க. இப்போ இந்த பாடத்திட்டத்தில் இப்போ நீங்கள் வந்திருக்கிறவங்க வந்து சிலரெல்லாம் அந்த தியான முறைக்கு போயிருக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இதுதான் தெரியும், உங்களுக்கு அந்த பாடத்திட்டம் இருக்கு தெரியாது. இதில் நிறைய பேர் பழைய மாணவர்கள் வந்து தத்தாத்திரேயருடைய அந்த பரம்பரைக்குள்ளே இருக்காங்க. இதில் வர்றவங்க அந்த தத்தகுரு பரம்பரைக்குள்ளே வந்துடுவாங்க. ஏன் வந்துடுவாங்கன்னா, தியான முறைகளை கற்றுக்கிறதுக்கு அங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் விடியற் காலையில் 4:30 மணிக்கு முதல்ல ஒரு தியானம் நடக்கும். அதுக்கு வந்து குணப்படுத்தும் நாத தியான சிகிச்சைன்னு பேர். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களை தூண்டி நம்ம உடம்புல இருக்கிற நோய்களை நீக்குவதற்கான ஒரு பயிற்சி முறை இருக்குது. அது வந்து காலையில் 4:30 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் 4:30க்கு நீங்கள் அந்த கிளாஸில் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த வகுப்பு இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா, இப்போ இது முடிஞ்ச உடனே 6:15க்கு இதை நான் முடித்தேன் அப்படின்னா 6:30 மணிக்கு இன்னொரு தியான முறை இருக்குது. அதுக்கு வந்து பிரம்ம தியானம்னு பேர்.
அதாவது நானே அந்த பிரம்மம் அப்படின்னு நம்மளை உணர்வதற்கான ஒரு கட்டளைகளோட அந்த பகுதியை நம்ம தியானத்துக்குள்ள போகும்போது அந்த நிலைப்பாடு நமக்குள்ள எளிதாக கைகூடும் அப்படிங்கிறதுனால அந்த தியான முறை வச்சிருக்கிறோம். அதுலயும் கலந்துக்கலாம். அப்புறம் இன்றைக்கு வந்து ஒரு புது தியானத்தை வந்து அறிமுகப்படுத்த போறோம். அது நாளைக்கு இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது என்னன்னா, இப்ப நம்ம சாந்தோக்கிய உபநிஷத்துல நம்ம பாடத்திட்டங்கள் வருகின்ற தகர வித்யா. தகர வித்யானா என்ன? ஒரு சிறிய ஆகாசம் வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அது உயிரா இருக்கு, உணர்வா இருக்கு. இப்ப அதை தான் இப்ப இந்த நாதயோக பாடத்திலையும் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப இந்த நாதயோக பாடத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கிற இதே விஷயத்தை நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப நீங்க இது வரைக்கும் எங்க வேணா பாடங்கள் படிச்சிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல நீங்க படிக்கிறதுடைய நோக்கம் என்ன? நம்முடைய பராபரம் குழுவுல படிக்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இங்க தியரி மட்டும் இல்ல, பிராக்டிக்கலும் உண்டு. அப்ப நீங்க வந்து இப்போ சாதாரணமா நீங்க வேற இடத்துல போய் படிக்கும்போது தியரி மட்டும் சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒவ்வொரு வித்தை இப்படி ஒரு விபரீதம் இப்படின்னு படிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனா இங்க வந்து இப்ப தகர வித்யானா என்னங்கிறத நாங்க பிராக்டிக்கல் கொடுப்போம். பிராக்டிக்கல் வந்து நீங்க இந்த ஸ்ரீ தத்தகுரு பரம்பராவில் சேர்ந்தா மட்டும்தான் சாத்தியம். அதனால யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே நாதயோகம்ல பேர், மொபைல் நம்பர் கொடுங்க. அவங்கள எடுத்து நாங்கள் அதில் சேர்த்துவோம். சேர்த்துன பிறகு நீங்கள் அந்த கிளாஸ் வந்து நாளைக்கெல்லாம் காலையிலேருந்து 4:30 மணிலேருந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அந்தந்த டைம் ஸ்லாட் இருக்குது, அதில் தான் நீங்கள் வந்து கலந்துக்க முடியும். அதுக்கு உண்டான அட்டவணை, டைம் டேபிள் எல்லாம் அதிலே இருக்கும், பார்த்துக்கலாம். இது ரொட்டீனாக நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் அந்த கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க. அப்போ இந்த புதுசாக இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். பழைய மாணவர்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க அந்த குழுவில் இருக்காங்க. நான் சொல்கிறது புதுசாக இப்போ வந்திருக்கிறவங்களுக்காக இந்த விஷயத்தை சொல்லிக்கிறேன். அப்போ நாளைக்கு வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு புது பாடத்திட்டம் வந்து பழைய மாணவர்களுக்கும் புதுசு தான். ஏன்னா நாளைக்கு தான் அது தகர வித்யாவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த தகர வித்யாவை வந்து என்ன அப்படின்னா, நம்ம உள்ள இருக்கிற அந்த சிறிய ஆகாசம் இருக்கு இல்லையா, நம்ம உச்சந்தலையில் பீனியல் சுரப்பி இருக்கு. அந்த பீனியல் கிளாண்டை வந்து தூண்டக்கூடிய ஒரு பயிற்சி. அது நம்முடைய ஆகாசமாக நம்மக்கிட்ட இருந்து அது ஒளியாக மாறி நம்ம அறிவாக மாறுற அந்த பாடம். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, நாதம், நாதத்துக்கு அப்புறம் ஒளி, ஒளிக்கு அப்புறம் அறிவு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நம்ம டிராவல் பண்ணுறோம், ஒவ்வொரு நிலைக்கு மாறுகின்றோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு பயிற்சிகளை நம்ம எப்படி பயணிக்கிறோங்கிறது தான் இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கங்கிறத நல்லா உள்வாங்கிக்குங்க. இப்போ நம்ம இந்த பயிற்சியெல்லாம் ஏன் பண்ணுறோம்? நாம் யார் என்று உணர்வது, நம்ம மூலமாக இறைவனையும் தெரிந்து கொண்டு அப்புறம் கடைசியில் இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரியும் போது இங்கே நாமளும் இறைவன் ஆயிடுவோம். ஏன்னா இறைவன் மட்டும்தான் இருக்கிறான்னா இறைவனுடைய வைபத்துக்குள்ள இருக்கிற எல்லாமே இறைவனுக்கு வேறாக இருக்க முடியாது இல்லையா? இப்போ கடல் நிறைய தண்ணி இருக்குது, ஒரு சொம்பு தண்ணி மொண்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக அது கடல் தண்ணியிலேருந்து வேறு தண்ணியாக மாறாது, அது கடல் தண்ணி தான். அது மாதிரி இங்கே நாமும் இறைவனும் ஒன்றே அப்படிங்கிறத புரியுறது தான் இந்த பாடத்திட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கமாக நம்ம பார்க்குறோம். இப்போ இன்றைக்கு இதே பாடத்திட்டத்தில் நம்ம வந்து தேங்க்யூங்க ஐயா, 7வது நாள் வகுப்புக்கு போகிறோம். இப்போ இந்த ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுது. நல்லது. இப்போ நாதயோகம் 7ஆம் நாள் பயிற்சி. இப்போ இந்த 7வது நாளில் பரநாத சமரசம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். இப்போ ஆக்ஞா முதல் சகஸ்திரஹாரம் வரை நாதம் ஓடுகின்ற பாதை. அதாவது இப்போ இந்த ஆக்ஞாவுக்கும் சகஸ்திரஹாரக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதாவது ஆக்ஞாங்கிறது என்னன்னா நெற்றி பொட்டு, நம்முடைய இரு புருவங்களுக்கும் மத்தியில் பொட்டு வைக்கிற இடம் வந்து ஆக்ஞா சக்கரம். சகஸ்திரஹாரம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா தலையுடைய உச்சந்தலை, உச்சிக்குழி. இப்போ அந்த உச்சிக்குழிங்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம மேலே இருந்து ஒரு இது இறக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பி. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நெற்றி பொட்டுல இருந்து ஒரு கம்பி இணைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ரெண்டும் உள்ள போய் சேர்ந்து ஒரு எல் மாதிரி மாறும். அந்த கம்பி இந்த பக்கம் இருந்து போற ஒரு கம்பி, மேல இருந்து போற ஒரு கம்பி, ரெண்டும் சந்திக்கிற இடத்துல ஒரு எல் வருது இல்லையா? அந்த எல்லுடைய முனை சந்திக்கிற இடத்துல தான் இந்த சகஸ்ரஹாரம் இருக்கு. அதுதான் பிரம்மரந்திரம், 10ஆம் வாசல், உச்சிக்குழி, இறைவன் இருக்கின்ற உறைவிடம், அங்கதான் உயிர் இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து ஆகாயம் இருக்கு, வெட்டவெளி இருக்கு. அந்த வெட்டவெளிக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. இந்த வெட்டவெளிக்குள்ளதான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இருக்கு. அந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் இந்த உடம்பு இருக்கு. ஆனா இந்த உடம்பு இயக்கிறது அங்கிருந்து தான் நடக்குது. அப்ப அந்த நிலையை தான் நம்ம இந்த 7வது நாள் பயிற்சியில பார்க்க போறோம். இதுக்கு வந்து பரநாத சமரசம்னு பேரு. இப்ப இந்த பயிற்சியின் நோக்கம் என்ன அப்படின்னா, இன்று நாம் மனதின் 3 பரிமாணங்களில நாதம் எப்படி உயிரின் முழுமையான ஒளியாக நம்முள் ஓடுகிறது என்பதை அனுபவிக்க இருக்கின்றோம். அப்போ அது எப்படிங்க மனதின் 3 பரிமாணங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஞானம், ஒளி, உயிர் அப்படிங்கிற 3 விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த 3 பரிமாணங்கள்ல தான் இங்க நாம் வந்து
மனதை கொண்டு கையாண்டு கொண்டிருக்கிறோம். அந்த மனமானது இப்படிதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டி கொடுக்குது. அந்த காட்டி கொடுக்கும்போது அது இது என்னதுன்னு பகுத்து பிரித்தறியும் போது அதை பற்றி ஒரு அறிவு நமக்கு கிடைக்குது. அதுக்கு பேரு ஞானம். இப்ப நாம முன்ன பின்ன பேனாவை பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் பேனாவை காட்டி சொல்லித் தராங்க அம்மா. "வர்றா இதான் பேனா" அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம பார்த்த உடனே ஓ பேனான்னா இப்படி இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு ஞானம் வந்துடுது இல்லையா? அப்ப அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? ஞானமும் அறிவும் நம்ம கிட்ட இயங்குறதுக்கு ஒரு உயிர் உள்ள இருக்கணும். அப்பதான் அது வேலை செய்யும். இப்ப நம்ம ஒரு ஜடப்பொருள் கிட்ட போய் ஒரு கல்லு கிட்ட போய் இது பேனா அப்படின்னு காட்டினா கல்லு புரிஞ்சுக்காது. சரி உயிர் இருந்தா மட்டும் போதுமா அப்படின்னா மிருகத்துக்கிட்ட கொண்டு போய் நான் இதான் பேனான்னு சொன்னா மிருகமும் புரிஞ்சுக்காது. அப்ப இங்க வெறும் உயிர் மட்டும் இருந்தாலும் வேலைக்காகாது, ஜடமாக இருந்தாலும் வேலைக்காகாது. அங்க ஒரு ஒளி தோன்றி அந்த ஒளி ஞானமாக மாறணும், அறிவாக மாறணும். அப்பதான் அது சாத்தியமாகும். அப்போ அந்த ஒளி உருவாக்குவதற்கு நமக்கு இந்த பாடத்திட்டம் பயன் கொடுக்கறதுனால இதுல பயணம் பண்றோம். இப்ப தத்துவ விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாதம் என்பது மெல்லிய ஒரு ஒளி அல்ல, அது உயிர் ஓடும் ஒளி நதி அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க சித்தர்கள். அப்ப என்ன இங்க ஒளி நதிங்கிறாங்க பாருங்களேன். ஒளி நதின்னா வெளிச்சம். ஆனா இங்க நம்ம பார்க்கிற ஒளிங்கிறது சவுண்டு. அப்ப நம்ம இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? நாதம்னா ஏதோ ஒரு சவுண்டு போல் இருக்கு, சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறோம் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அந்த மாதிரி சப்தமே ஒளியாகவும் மாறுகிறது. அதுதான் இறைவனுடைய வைபவம். இறைவனுடைய வைபவம், இறைவனுடைய மகிமைய வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவன் நினைச்சா, கடந்த பாடத்துல சொன்ன இறைவன் நினைச்சான்னா ஒரு எறும்பை யானையா மாத்திடுவான். ஆனா நாம அப்படி எப்படி சாத்தியம்லாம் கேள்வி கேட்க முடியாது அவங்ககிட்ட. எப்படிங்க எறும்பை யானையாக்குனீங்க, இது என்னங்க ட்ரிக்குன்னு சொல்லி நீங்க இறைவன் கிட்ட கேள்வி கேட்க முடியுமான்னா கேட்க முடியாது. ஏன்னா இறைவனுடைய வைபவம் அப்படி, அவன் அப்படிப்பட்டவன். என்ன வேணா எதை வேணா எப்படி வேணா செய்வான். இப்போ நம்ம ஒரு எப்படி புரிஞ்சுக்கலாங்க இறைவன் இப்படி எல்லாம் செய்ய முடியுது எப்படிங்க நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சிலருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குமில்ல, அது எப்படிங்க இறைவன் செய்வான், என்னங்க விளையாடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமளே செய்யறோமே. மனிதர்களாகிய நம்முடைய அறிவாற்றல்ல இப்போ நிறைய டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. வீடியோ கிராஃபிக், வீடியோ எடிட்டிங் ஒர்க் எல்லாம் இப்போ நம்ம பண்றோம். இப்போ நம்ம ஒரு மார்ஃபிங்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. வீடியோல வந்து மார்ஃபிங்னா என்னன்னா, அப்படியே அந்த ஒரு கிராஃபிக் சிஸ்டத்துல கொண்டு போய் அந்த ஒரு ஒரு ஆளை கொண்டு போய் வைக்கிறீங்க, அல்லது ஒரு பொண்ணை கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா, அந்த சின்ன பொண்ணு 7 வயசு பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே மாறி முகம் கடைசியில கிளவி மாதிரி மாத்தி காட்டிடுவான். சின்ன வயசுல இருக்கிற அந்த பொண்ணு 7 வயசு பொண்ணை அந்த கிராஃபிக் டிசைனிங்ல உள்ள கொண்டு போய் அந்த மார்ஃபிங்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது, இப்பதான் ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த வீடியோ கிராஃபிக் சிஸ்டத்துல அந்த 7 வயசு பொண்ணு அப்படியே முகம் கொஞ்சம் கொஞ்சமா வயசு பொண்ணா மாறுற மாதிரி 7 வயசு பொண்ணு 12 வயசு 15 வயசு 20 வயசு 35 வயசு பெண், அப்புறம் 45, அப்புறம் 70 வயசு கிழவியாகி 90 வயசுல முகமெல்லாம் சுருங்கி சுருக்கம் விழுந்து ஒரு வயசான பாட்டி. அந்த மாதிரி மாத்துறதுக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜில இப்போ வழி இருக்கா இல்லையா? நாமளே செய்யறோமா இல்லையா? அதே மாதிரி ஒரு 75 ஒரு 90 வயசு கிழவிய அப்படியே சின்ன வயசு பொண்ணா 7 வயசு பொண்ணா மாத்தலாம். அப்படியே ரிவர்ஸ் அடிச்சிங்கன்னா அப்ப இதெல்லாம் சாத்தியம்ங்கிறது உங்களுக்கு புரியுது இல்ல? அப்ப இந்த மாதிரி சாத்தியங்கள் தான் இறைவனுடைய சாத்தியம். இறைவன் என்ன வேணா எப்படி வேணா செய்வான். அதனால இப்ப நம்ம எப்படிங்க ஒளி ஒளியாச்சுன்னு கேட்க கூடாது. அந்த ஒளி அறிவாக மாறுவதற்கான ஆற்றல் அவனிடத்திலேயே இருக்கிறதுனால அவனே ஓம்காரமா இருக்கிறான். அவனே ஓம்காரம் மட்டும் அல்ல, அவனே திருப்பி ஒளியாகவும் மாறுகிறான். அப்ப இங்க ஒளி ஒளி தத்துவமாக இறைவன் இருக்கிறான்ங்கிறது இங்க சாஸ்திரம் இப்படி விளக்கம் கொடுக்குது. அது வெறும் ஒளி மட்டும் அல்ல, அது உயிர் ஓடும் ஒளி நதி. அப்படின்னா நமக்குள்ள இந்த உடம்பு வந்து இயங்குவதற்கான ஒரு உயிரோட்டம் இருக்கு இல்லையா? அந்த உயிரோட்டம் ஓடுகின்ற ஒரு அறிவு. அந்த உயிர் இயங்கணும்னா அதுக்குள்ள ஒரு அறிவு இருந்தா மட்டும்தான் இயங்கும். அதனால அது ஒளி நதி என்று இந்த இடத்துல தத்துவ விளக்கம் சொல்லப்படுது. இப்ப நம்முடைய சூட்சும தேகத்துல இப்ப நாபிங்கிறது மூலமாக இருக்கு, ஹிருதயம்ங்கிறது அநாகதமா இருக்கு, தொண்டைங்கிறது வாக் சக்தி, ஆக்னா என்பது ஞானம், சகஸ்திரஹாரம் என்பது பரமாயம் அப்படின்னு இங்க வந்து ஒரு விதம். எத்தனை விதம்? 2, 3, 5 விதங்களை வந்து இங்க சொல்றாங்க பாருங்க. சூட்சும தேகத்துல நாபி அப்படிங்கிற தொப்புள், ஹிருதயம்னா நமக்கு நெஞ்சுக்குழி, தொண்டைங்கிறது நம்முடைய தொண்டை பகுதி, ஆக்னாங்கிறது நம்முடைய நெற்றி பொட்டு, சகஸ்ரஹாரம்ங்கிறது அந்த உச்சந்தலை. அப்ப இவைகள் எல்லாமே நாதம் வழியாக இணைக்கின்ற ஜோதி நதி என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்க சொல்றோம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் பண்றோம், ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் பண்றோம். அப்ப அந்த லிங்க்ங்கிறது என்னன்னா அந்த அறிவு பரிமாணம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது இப்ப ஏதோ பயங்கரமான வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், உடம்புக்குள்ள ஏதோ பயங்கர மாற்றத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. நீங்க இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த உடம்புங்கிற ஒரு கருவியை வச்சு அறிவு பரிமாணத்துல நம்ம உயிர் பரிமாணத்தை அடைஞ்சிருக்கிறோம். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற 6ஆம் அறிவு பரிமாணம். அப்ப நம்ம புல்லா பிறந்தப்போ ஒரு அறிவு இருந்தது, அப்புறம் புழு பூச்சிகளா 2 அறிவு வந்தோம். அப்படியே பரிணாமத்துல மனிதனாக வரும்போது நம்ம கிட்ட 6ஆம் அறிவு பகுத்தறிவு விரிஞ்சிருப்பதற்கு காரணம் உடலுடைய மாற்றம்.
ஏன்னா உடல் மாறினா தான் அறிவு மாறும். வெறும் ஒரு எருமையா பிறந்துட்டு எனக்கு ஏன் சிந்தனை ஆற்றல் வரலன்னு சொல்ல முடியாது. எருமைக்கு உண்டான சக்தி அவ்வளவுதான். 5 அறிவு தான் அதுக்கு. ஆனா 6ஆம் அறிவு நம்மிடத்துல பகுத்தறியும் தன்மை இருக்கு. அப்போ மனிதன்கிற நிலைப்பாட்டுக்குள்ள வருவதற்கான ஒரு உடல் எப்படி மாற்றத்துக்கு உட்படுதோ அது மாதிரி உள்ளத்தையும் மாற்றத்துக்கு உட்படுத்தணும். ஏன் அப்படின்னா இப்போ உள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம், மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உள்ளம்னு சொல்றோம். ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, மனசு வந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும், உள்ளம்னா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். ரெண்டுக்கு இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இங்க மைண்ட வந்து நீங்க உள்ளம்ங்கிற ஒரு தகுதிக்கு உயர்த்திட்டீங்கன்னா அங்க மனசு அடங்கி அது இறைவனை காட்டுகின்ற இடம். அதனாலதான் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு திருமந்திரம் சொல்ற பாட்டை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அப்ப இங்க அந்த உள்ளத்தை தூய்மையாக்குவதற்கான பயிற்சியை இந்த உடலையே ஒரு கருவியாக வைத்து உள்ள மனம் வந்து லிஃப்ட் ஆகிற வழியை நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு இந்த சக்கரங்கள் வழி பண்ணும். இந்த சக்கரங்கள் மூலமா நீங்க தூண்டுனா மட்டும்தான் அந்த அறிவு பரிமாணத்துல நீங்க உயர் பரிமாணத்துக்குள்ள வந்து சகசிரகாரத்துல பிரம்மரந்திரத்துல ஓபன் பண்ணி அப்போ நீங்க நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படின்னு எல்லாம் புரிந்து கொள்கின்ற ஒரு ஞானத்தன்மைக்குள்ள வந்துருவீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த மனித பிறவினுடைய மகோன்னதம், உயர் பரிமாண அனுபவம். அந்த நிலையில நீங்க மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்கறத இங்க சாஸ்திரம் சொல்லுகின்ற சாரம். அப்ப இந்த பயிற்சியில நம்ம வந்து ஏதோ இந்த குண்டலி சக்தி எல்லாம் தூண்டிட்டா அப்படியே நம்ம உடல் அளவில் ஆரோக்கியம் அடைஞ்சிருவோம்னா அது ஒரு பார்ட். ஆனா உண்மையிலேயே குண்டலி சக்தி தூண்டுறதுனால உள்ளத்துல மிக உயரிய ஆரோக்கியத்தை அடையிறோம். ஏன்னா அதுக்கு தான் இந்த உடம்பு ஒரு கருவியா இருக்கு. ஏன்னா இந்த உடம்பை வச்சுதான் நம்ம ஆரோக்கியத்தை உடம்புல பண்ணிக்கிட்ட மாதிரி உள்ளத்துல பண்ண முடியும். வேற ஜீவராசிகளுக்கு இந்த மாதிரி சக்கராஸ் எல்லாம் தூண்ட முடியாது. ஆனா நாம தூண்டுற முடியும் அப்படிங்கிற வழிமுறைகளை சித்தர்கள் கொடுத்து இப்படி நமக்கு இதை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த லிங்கை தான் இங்க காட்டுறாங்க பாருங்க. நாபி, ஹிருதயம், தொண்டை, ஆக்னா, சகசிரகாரம். இப்ப நாபிங்கும் போது நீங்க ஏன் நேரடியா தொப்புளுக்கு வராங்க? அந்த தொப்புல ஏன் வந்து மூலம் அப்படின்னு சொல்றாங்க? இப்ப மூலாதாரம்னா இப்ப நம்ம சாதாரணமா கேள்விப்பட்டது எப்படி கேள்விப்பட்டிருப்போம்? கீழே ஆசன வாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் இடையில தானே மூலாதாரம். எப்படிங்க திடீர்னு நாபியில இருந்து தொடங்குறாங்க, எடுத்த உடனே நாபி போயிடுறாங்க, ஹிருதயம் போயிடுறாங்க அப்படின்னா இங்க நாபி தான் நம்ம பிறந்த இடம். அதாவது இந்த உடம்பு உண்டாவதற்கான தொப்புள் கொடி தான் இந்த உடம்பை உற்பத்தி பண்ணிருக்கு. அதனால அதுதான் பிரதான உறுப்பு. மூலாதாரம், மூலம் அப்படிங்கிற விஷயத்த சித்தர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குற இடத்துல வந்து நாபிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனாலதான் நம்ம ஓம்காரத்தை கூட தொப்புளுக்கும் ஹிருதயத்துக்கும் இடையில கொண்டு வந்து நிறுத்துறோம். அப்ப இங்க மூலம் அப்படிங்கிற நாபி தான் நம்முடைய பிறப்புக்கு மூலம். அப்ப இந்த பிறப்புக்கு மூலமாகிற அந்த தொப்புள் கொடி மூலமா நம்ம பிறந்திருக்கிறோம். அப்ப தொப்புள் மூலமா நம்ம வெளிப்பட்டு இவ்வளவு பெரிய உடம்பு எடுத்திருக்கிறோம். ஏன்னா தொப்புள் வழியா தான் நம்ம சத்துக்களை பெற்று பெற்று 10 மாசம் அம்மாவுடைய கர்ப்பத்துல இருந்து இந்த உடம்ப வளர்த்தி இவ்வளவு பெரிய உடம்பா மாத்தி அது உணவின் மூலமா அம்மா சாப்பிட்ட உணவின் மூலமா அந்த பிண்டமானது உள்ள வளர்ந்து வளர்ந்து அப்புறம் அது வெளியே வந்து இப்ப உணவின் மூலமா திருப்பி வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப இப்படிதான் நமக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்குங்கிறதுனால இப்போ இந்த உடம்ப வந்து நம்ம பிறக்காம செய்யணும். இந்த உடம்பு வந்து திருப்பி இந்த மாதிரி பௌதீக உடம்புக்குள்ள வரக்கூடாது, பஞ்சபூதங்களுக்குள்ள வரக்கூடாது. நம்முடைய சோர்ஸுக்குள்ளேயே நம்ம போயிடணும். நம்ம வந்து நம்முடைய மூலம் என்ன, அந்த உணர்வு, உயிர், அந்த பிரம்மம் அப்படிங்கிறதுனால நம்ம மீண்டும் இந்த பிறப்பெடுக்காம இருக்கணும்னா நம்ம இந்த நாபியில தொடங்கின வாழ்க்கையை நாபியிலேயே முடிக்கணும். மீண்டும் அந்த தொப்புள்ள தொடங்கின வாழ்க்கையை தொப்புள்ளையே முடிக்கணும். அப்போ இங்க தொப்புள் கிட்ட தொடங்கி தொப்புள் கிட்ட முடிக்கிறது ஒரு வட்டம், ஒரு சுழற்சி அப்படிங்கிறதுதான் இங்க சித்தர்களுடைய பரிபாசை. நாதம் ஓடுகின்ற பாதைதான் ஞான சுழும்னை. அதில் செல்லும் ஆன்மா 18 பீஜங்களை, அதாவது ஒளி, ஒளி, உயிர் மூன்றாக கண்டு பரம்பொருளில் நுழைகிறது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுது இல்லையா? அப்ப இங்க நம்ம வந்து மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இங்க வந்து ஒரு ஜீவான்மாவா மாறி நான் தனிப்பட்டவன், இறைவன் வேறு பரமான்மா, நான் ஜீவான்மா அப்படின்னு நம்மளை தனித்துவப்படுத்திக்கிட்டதுனால நம்ம இறைவனிடமிருந்து வெகு தூரம் பிரிஞ்சிட்டோம். ஆனா அந்த பிரிவினை வந்து இப்ப நமக்கு இந்த உடம்பு மூலமா அந்த பிரிவினை எப்படி உண்டாகி இருக்குன்னு தெரிஞ்ச மாதிரியே அந்த ஒருமைத்தன்மையும் நம்ம இந்த உடம்பையும் மனசையும் கொண்டு உண்டாக்கிக்க முடியும் அப்படிங்கிறதா இந்த மனித உடலுடைய மகோன்னதம், மகத்துவம். இப்ப வேற ஜீவராசிகளுக்கு வந்து நான் பிரிஞ்சிருக்கிறேன்னு தெரியாது, நான் சேர்ந்திருக்கிறேன்னு தெரியாது. ரெண்டுமே மற்ற ஜீவராசிகளுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா அதுங்களுக்கு இறைவனும் தெரியாது, நான் யாருன்னு தெரியாது, உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாது. அது வாழும், அவ்வளவுதான். அதனுடைய வாழ்க்கை அது வாழும், ஒரு நேதிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கு அப்படி இல்லை. நம்ம இங்க மனித பிறவி எடுத்த பிறகுதான் நமக்கு அறிவு விரிவாக விரிவாக இறைவன் யார், இவ்வுலகம் எப்படிப்பட்டது, நான் யார் அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணுவோம்னா, கடவுள் இப்படி இருப்பாருன்னு அம்மா காட்டி கொடுத்துருப்பாங்க. பாரு, இந்த விநாயகர் வழிபாடு பண்ணு, இந்த நாராயணனை வழிபாடு பண்ணு, இந்த சிவபெருமான வழிபாடு பண்ணு, இவர் தான் கடவுள் அம்மா சொன்ன உடனே நம்ம அந்த கடவுள் உருவத்தை வழிபாடு பண்ணிட்டு இருப்போம். ஆனா அது வந்து எப்படின்னா, ஒரு குழந்தை பருவத்துல நமக்குள்ள இருக்கிற உயிர் தான் கடவுள் அப்படின்னு சொன்னா நமக்கு புரியாது. ஆத்மா தான் கடவுள் அப்படின்னு சொன்னா நமக்கு புரியாது. அப்ப அது என்ன ஆத்மானா காட்டுமான்னு நம்ம கேட்போம்.
அப்ப அம்மாவால காட்ட முடியாது. உயிர்னா எப்படிம்மா காட்டி கொடுன்னு சொன்னா அம்மாவால காட்ட முடியாது. அதனால அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவளுக்கு பெரிய விஷயங்கள பையனுக்கு இப்பவே சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால அவனுக்கு சின்ன மாரி கடவுள காட்டி கொடுக்கலான்ட்டு, பாரு இந்த மாரி வழிபாட்டு பண்ணுப்பா. சிவபெருமான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, நம்ம சிவபெருமான் உருவத்துல வழிபாடு பண்ணி நம்ம ஒரு பக்குவம் அடையணும் இல்லையா? அந்த பக்குவம் வந்து பரிமாணத்திலயும் உயரணும். அறிவுல உயர்ந்து வந்து, அம்மா காட்டி கொடுத்த அந்த உருவம் வந்து வெளி இல்ல. அது எனக்குள்ளேயே உயிரா இருக்குன்னு நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த பாதையில நம்ம வெற்றி பெறுவதுதான் இந்த பாடத்தினுடைய முடிந்த முடிவு. நம்முடைய வாழ்க்கை முறையே அப்படித்தானே. இப்ப நம்ம சிறு குழந்தையா இருக்கும்போது நம்ம சின்ன சின்ன பொம்மைகளை வச்சு விளையாடிட்டு இருப்போம். ஆனா வளர்ச்சி ஆக ஆக பொம்மைகளை விரும்ப மாட்டோம். நேரடியான ஆட்களோட தான் நம்ம உறவாட பழக விரும்புவோம். அப்படி பார்க்கணும். அந்த மாதிரி இங்க ஆன்மீகமும் அப்படிதாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க 18 பீஜங்கள் வந்து நவநாதருடைய சித்தர்கள்ல நம்ம எப்படி இந்த ஸ்ரீம் கிரீம் கிளீம் அப்படின்ற நிறைய மந்திரங்கள் இருக்கோ அது மாதிரி இன்னும் சில மந்திரங்கள் எல்லாம் இருக்கு. அது எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒளி ஒளி அப்புறம் அந்த உயிர் அந்த மூன்றையும் கண்டு பரம்பொருளில் நுழைகின்றது என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதற்காக நம்ம இன்றைக்கு செய்ய வேண்டிய பயிற்சிகள் என்ன அப்படின்னா, இப்ப நாத நதி சிரவண தியானம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நாத நதினா அந்த ஒளியானது ஒளியாக மாறுகின்ற ஒரு நதி போல ஓடும். அதுக்கான ஒரு சிரவணம் கேட்டல் பண்றது ஒரு தியானம் இருக்கு. எப்பயும் போலதான் அமைதியாக அமர்ந்து கொண்டு மூச்சை வந்து சீராக்கி கொள்ளுங்க. உங்கள் கவனத்தை நாபியிலிருந்து ஆரம்பித்து, அதாவது தொப்புல இருந்து நீங்க கவனிச்சு ஹிருதயம், விசுத்தி, ஆக்னா, சகசிரகாரம் வரை எடுத்து செல்லுங்கள் என்று இங்க சொல்லப்படுது. அப்ப நீங்க இப்ப தொடங்க வேண்டிய கவனம் என்னன்னா, நம்ம முதல்ல வந்து தொப்புல நம்ம மையப்படுத்துறோம். அங்கிருந்து அப்படியே அடுத்தடுத்த நிலையத்துக்கு போறோம். ஹிருதயம் போறோம். அப்புறம் ஹிருதயத்திலிருந்து விசுக்தி சக்கரம், அதாவது ஹிருதயம்னா அந்த அநாகத சக்கரம், அப்புறம் விசுக்திக்கு போறோம். அப்புறம் அங்கிருந்து ஆக்னா நெற்றி போட்டு அப்புறம் சகசிரகாரம் வரை நம்ம அப்படியே கவனிக்க போறோம். எப்படி இந்த பாதையில் எங்கெல்லாம் நாதம் ஒலிக்கிறது என்று கவனியுங்கள். ஒளி ஒளி பீஜம் ஏதேனும் தோன்றினால் மனதில் பதியுங்கள். அப்படின்னா இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு 15 நிமிஷம் நம்ம நேரத்தை ஒதுக்கி அமைதியா உட்காந்துட்டு முதல்ல நம்ம உட்காந்து தொப்புல கவனிக்கிறோம். நம்முடைய மணிப்பூரக சக்கரம் தான் தொப்புள். அங்க நம்ம கவனிக்கிறோம். அந்த கவனத்துல நமக்கு அமைதியா இருந்து பார்க்கிறோம். அங்க ஏதாவது நமக்கு ஒளி தோன்றுதா? ஒளின்னா சவுண்ட், ஏதாவது ஒரு சவுண்டு தோன்றுதா? அந்த சவுண்டு வந்து ஹூம்னு வருதா, இல்ல சோன்னு வருதா, இல்ல ஓம்னு வருதா, அல்லது மந்திரமாகவே க்ளீம் அப்படிங்க தோன்றுதாங்கிறத நீங்க கவனிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோன்றும். அதை நீங்க கவனிச்சா மட்டும்தான் தெரியும். அதுக்கு தான் சைலன்ஸ்க்கு போயிட்டு கவனிக்கணும். சில நேரங்கள்ல ஒளி தோன்றும், சில நேரங்கள்ல ஒளி தோன்றும். லைட் ஃபிளாஷ் ஆகும். அப்ப லைட் ஃபிளாஷ் ஆகுதுன்னா அது வயலட் கலரா, ஒரு மாதிரி மஞ்சள் கலரா, ஒயிட் கலரா, கோல்டன் கலரா உங்களுக்கு லைட் ஃபிளாஷ் ஆகுதா அப்படிங்கிறத கவனிங்க. அல்லது சிலருக்கு பீஜம்னே தோன்றலாம். பீஜம்னா மந்திரங்களை, அதாவது பீஜ மந்திரங்கள், அதாவது கிரீம் கிளீம் ஸ்ரீம் அப்படின்லாம் மந்திரங்கள் கூட தோன்றும். இந்த மாதிரி தோன்றுகிறது எந்தெந்த இடத்துல தோன்றுதுங்கிறத நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுடைய கவனத்தை நிறுத்தி நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் அப்படியே முயற்சி பண்ணுங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே பாருங்க. அப்ப நாபியில தெரியலாம், ஹிருதயத்துல தெரியலாம், விசுக்தியில தெரியலாம், ஆக்னாவில தெரியலாம், அல்லது சகசிராரம் வரை தெரியலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டே வருது, அது அப்படியே நல்ல நம்மளால உணர முடியுது அப்படின்னு நினைச்சா அதை ஞாபகம் வச்சு மனசுல பதிச்சுக்குங்க. அடுத்தது என்ன பண்றீங்கன்னா, பரநாத பாவன தியானம்ன்ட்டு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கணும். இப்ப இந்த முழு தேகமும் உங்களுடைய ஒட்டுமொத்த தேகமும் அந்த நாதமாகவே அந்த ஓம்காரமாகவே மாறிவிட்டது, ஓம்காரமாகவே ஒலித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பாவனை பண்ணிக்கங்க. அந்த பாவிப்பு இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஒலிக்கின்ற ஒளி நீங்கள் இல்லை என்ற நிலையை ஏற்படுத்துகிறது இல்லையா? ஆனால் நீங்கள் நாதகமாகவே ஆகிறீர்கள் என்று உணரணும். அப்ப எப்படி இந்த இடத்துல பாவனா தியானம் அப்படின்னா, இப்ப நம்ம சாதாரணமா ஒரு ஒளி நமக்குள்ள தோன்றும் போது அதை கவனிக்கிறவன் நான் இருக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா? அதாவது கவனிப்பவன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எப்படி சொல்றோம்? காண்பான், காணப்படும் பொருள், காட்சி அப்படிங்கிற 3 விஷயங்கள். அல்லது அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படுபவைகள், அனுபவம் அப்படிங்கிற 3 விஷயங்கள். இது வந்து திரிபுட்டி முப்புடின்னு பேரு. அப்ப நம்ம இத்தனை நாள் இந்த பயிற்சி பண்ணிட்டு இருப்போம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் வந்து அந்த நாதத்தை அனுபவிக்கிறேங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். எனக்கு திடீர்னு உள்ள இருந்து ஒரு ஓம்காரம் கேட்டுச்சுங்க, ஒரு ஹ்ரீங்காரம் கேட்டுதுங்க, அதை நான் அனுபவிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, அப்ப அனுபவிப்பவன் ஒருத்தர் இருக்கிறான். அப்ப அனுபவிக்கப்படும் பொருள் அப்படின்னு இன்னொன்னு இருக்குது இல்லையா? ஆனா இந்த அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படும் பொருளுக்கும் இடையில ஒரு அனுபவம் நிகழுது இல்லையா? அந்த அனுபவம் தான் இறைவன். அந்த அனுபவமே நான் தான் என்றான்னு சொல்லி ஒரு பாடல்ல, கண்ணதாசன் பாடல் கடந்த வகுப்புல போட்டு விட்டேன். அதை இன்றைக்கு நான் போடுறேன், கவனிச்சுக்கோங்க. அந்த பாடல்ல இங்க அனுபவம் தான் இறைவன், அந்த அனுபவமே நான் அப்படின்னு நம்ம உணர்றது. அப்ப இப்ப நீங்க அந்த உணர்வு நிலை அனுபவம் எப்படி உங்கள்கிட்ட நிகழும்னா, இங்க எதெல்லாம் நீங்களே படைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்களே அனுபவமாக்குறீங்க.
அந்த அனுபவமும் நீங்களே, படைப்பும் நீங்களே, அத லயமும் நீங்களே. அப்ப எங்க எல்லாமே நீங்க தான், நான் தான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறது தான் இந்த பரநாத பாவனை ஞானத்தினுடைய முக்கிய அம்சம். இப்ப இந்த நிலை தான் இங்க நமக்கு ஆகாச தத்துவம் தகர வித்யா சொல்லிக் கொடுக்கும். தகர வித்யாவில் அதான் நம்ம செய்ய போறோம். தகர வித்யாவில் என்னன்னா, தகர வித்யாக்குள்ள நம்ம போயிட்டு நம்ம நான் ஆகாசமா தான் இருக்கிறேன்னு நினைச்சு நம்ம அந்த வெட்ட வெளித்தன்மைக்குள்ள போறோம். நமக்குள்ள இருக்கிற அந்த சிறிய ஆகாசம் மிகப்பெரிய ஒரு பரந்த ஆகாசமா மாறுற ஒரு பயிற்சி நம்ம அங்க பண்ணி, அப்புறம் அந்த ஆகாசத்துக்குள்ள ஒரு ஒளி வருது. அந்த ஒளியானது லைட் ஃபார்ம்ல வெளிச்சமா மாறும். அந்த வெளிச்சம் இந்த உடல் முழுவதும் பரவி சுவாசத்தின் மூலமா வெளியே அனுப்பும் போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாகவும் அந்த வெளிச்சத்துல பரவிதான் நான் இந்த பிரபஞ்சத்தையே உணர்றேன். அந்த வெளிச்சத்தின் மூலமா நான் உணர்கின்ற இந்த பிரபஞ்சம் வெளி இல்லை, எனக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க விசேஷத்தன்மையே. இந்த பாடத்திட்டத்தினுடைய விசேஷத்தன்மை. இதை உபனிஷதங்களும் இதை எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்கான விளக்க உரை அதுல சொல்லி இருக்கு. அந்த விளக்க உரையை நம்ம பிராக்டிக்கலா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இந்த நாத யோகமும் சரி, நம்முடைய தியான வழிகளும் சரி. அப்ப இங்க நீங்க இது வரைக்கும் தியானத்தை கேட்டீங்க, ஆனா இப்ப நீங்க அந்த தியானமாவே நீங்க தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதுதான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம். கேட்பது நானே, கேட்கின்ற கேள்வியும் நானே, நாதமும் நானேங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அது இந்த பயிற்சியில் சாத்தியம். அடுத்தது மௌன சிரவண தியானம் அப்படின்னு இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கணும். இந்த இடத்துல மௌன சிரவணத்துல என்ன பண்ணணும்னா, எதுவுமே செய்யக்கூடாது. காதுகளால் எந்த சப்தத்தையும் கேட்கவும் கூடாது, எந்த மந்திரங்களும் ஜபிக்கவும் கூடாது. ஆனா நீங்க அப்படியே மௌனமா இருக்கணும். உங்களை ஒரு மௌனம் போல, மௌன ஒளி போல் அப்படியே அனுபவிங்கள். அதாவது சப்தம் இல்லாத சப்தம், அப்படியே அமைதி, அமைதி மட்டும்தான் அங்க இருக்கும். அந்த அமைதியை அப்படியே கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா, நாதம் பேசுகிறது, நீங்கள் கேட்டுக்கொள்வது இல்லை, நீங்கள் அதுவாகவே இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். அப்ப இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முழு தேக அதிர்வு. அந்த நிலைக்கு போனீங்கன்னா திடீர்னு அப்படியே அந்த உடம்பு ஒரு உழுக்கு உழுக்கும், ஒரு தூக்கி போடும், இதெல்லாம் நடக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு வைப்ரேட் நடக்குன்னா பரநாதம் உடலுக்குள் ஓடுகின்ற நிலை அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம். அப்ப ஒளி இல்லாத சப்தம் அது சூன்ய நாதம், மௌனத்தில் மௌனத்தோல் என்று சொல்லுது சாஸ்திரம். அப்புறம் ஒளியின் ஆழமான சமநிலை, அதாவது லைட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம உணர்கின்ற அருமையான ஒரு பாவனை. அதாவது சமநிலை அப்படின்னா இங்க தன்னையே தான் அந்த இறைவனோடு இணைத்து கொண்ட ஒரு சமத்துவமான ஒரு நிலையை அங்க உண்டாக்கும் போது அது ஜோதியின் பரம கட்டம் என்று இங்க விளக்கம் கொடுக்கப்படுது. அப்ப நான் என்பது இல்லாமல் போன உணர்வு, நாதம் மற்றும் ஆன்மா சமரசமான நிலை என்று இங்க புரியுது. அதாவது சமரசம் அப்படின்னா அதான் சமமாதல், இணையாதல் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க பேசப்படுது. அப்ப இதை நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்போ அனுபவம் ஆகுங்கிறத நம்ம இப்போ நாளைக்கு இருந்து நீங்க அந்த இதுல வந்துட்டீங்கன்னா, தத்தகுரு பரம்பரையில சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, அதுல இப்போ தகர வித்யா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். தகர வித்யாவில் தியான முறை அனுபவம் ஆகும். அந்த தியானத்துல நீங்க இந்த அனுபவத்தை உணர முடியும். அது இப்ப நீங்க பயிற்சி பண்ணுங்க, உங்களால் இங்க உணர முடியாத விஷயத்தை அங்க உணர்வீங்க. அதுக்கான சந்தர்ப்பத்தை நீங்க உருவாக்கிக்கீங்க. அப்ப இறுதி ஞான வாசகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் கேட்ட ஒளி என் காது கடந்தது, நான் ஆன ஒளி என் இறைமேல் பாய்ந்தது, அதனிடையே எதுவும் இல்லை, நாதம் மட்டுமே வாழ்கிறது அப்படின்ட்டு இங்க நவநாத சித்தர்களுடைய ஒரு வாசகம் இது. அப்ப இங்க என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்ப நான் ஏதோ இத்தனை நாள் ஓம்னு ஒரு மந்திரத்தை கேட்டேன், ஹ்ரீம்னு ஒரு மந்திரத்தை கேட்டேன் அப்படின்னு சொன்னது இல்லையா, அது காதுகள் கடந்தது, என்னுடைய காதுகளால் கேட்கல, அதை நான் உணர்ந்தேன். அப்ப நானான ஒளி அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தை இப்ப நான் இந்த பாடத்திட்டத்துல அப்டேட் ஆக அந்த ஒளியே நான் தானா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, அதாவது என் இறைமேல் பாய்ந்தது அப்படின்னா என்னன்னா, நானே அந்த இறைவன், அந்த ஒளியே நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இங்க இருமைகள் கிடையாது. அப்ப அந்த இரண்டுக்கும் இடையில் எதுவுமே இல்லை, அங்க இருப்பது இறைவன் மட்டும்தான். அப்ப அதை தான் இந்த வாசகம் எப்படி சொல்றதுன்னா, நாதம் மட்டுமே வாழ்கிறது, இறைவன் மட்டுமே இருக்கின்றான் அப்படிங்கிற மிக பெரிய விஷயத்த இப்படி சாஸ்திரம் பேசுது. இப்ப நம்ம இந்த பாடத்திட்டத்துல அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப நானுங்கிற ஈகோவை நீங்க இழந்துட்டீங்கன்னா இறைவன் மட்டும் தான் இருக்கிறான். அப்ப இறைவன் மட்டும் தான் இருக்கிறான்னா அப்ப நான் யாருங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்களும் இறைவன் தான். ஆனா நான் இறைவன் தெரியாம இத்தனை நாள் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நான் இந்த உடல் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் என்ன இருப்பேன் இப்படிப்பட்டவன் நினைச்சிட்டு இருந்தீங்க, மனசுல ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப இந்த பாடத்திட்டத்துல உங்களுக்கு மெச்சூரிட்டி வர வர இந்த பாடங்கள் உங்களுக்கு உள்ள போய் நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்க உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்ச உடனே நீங்க என்ன பண்றீங்க, உங்க தனித்துவ அடையாளங்களை விட்டுறீங்க. தனித்துவ அடையாளங்கள்லாம் என்ன, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல அப்படின்னு எல்லாவற்றையும் நேர்த்தி பண்றீங்க. வேதாந்த சாஸ்திரத்தினுடைய தத்துவப்படி 5 கோஷங்களை நீக்கிறோம். 5 கோஷங்கள் என்னென்ன, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற 5 கோஷங்களையும் நம்ம நீக்கிடுறோம்.
அப்ப எல்லாமே பிராணன் முதல் கொண்டு எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டு நான் யாருன்னு நம்மள உண்மையா பார்த்தா இங்க நானுங்கிறது இறைவனுங்கிறது தெரியும். அப்ப இறைவனே எத்தனை வைபவங்களுக்குள்ள இருக்கிறான். அவனே மனித உடலாகவும் பரு உடலை எடுக்கிறான். அவனே மனமாகவும் மாறி இந்த உடம்புல இருந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறான். அப்புறம் அவனே பிராணனாக இருந்து இந்த உடலை இயக்குறான். மூச்சா மாறி இந்த உடம்புல இயக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் அவனே எல்லாமே இந்த உடம்புக்குள்ள அடுத்த புத்தி சக்தியாக பிரகாசிக்கிறான். ஏன்னா இது பேனான்னு சொன்ன உடனே இது பேனாதான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் இது பென்சில்னு சொன்னீங்க பென்சில்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றோம் இல்லையா, அந்த புத்திசாலித்தனம் ஒவ்வொன்றையும் கேப்சர் பண்றது, அந்த திறமை, அது எல்லாமே இறைவன் இந்த உடம்பு மூலமா பிரகாசிக்கிறதுனால, மனதின் மூலமா பிரகாசிக்கிறதுனால நம்ம இடத்துல நிகழுதுங்கிறது நமக்கு புரிஞ்சுட்டா, அப்ப நம்ம உடம்பையும் மனசையும் கொண்டு இறைவன் தான் வாழ்கிறான் அப்படின்னு நம்ம எப்ப நம்மள டோட்டலா அவங்ககிட்ட சரண்டர் பண்றோமோ, அன்றையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை வந்து இறை வாழ்க்கையா மாறும்போது பாத்தீங்கன்னா, இந்த பௌதீக உடலும் இந்த மனசும் ஒரு புனிதத்தன்மை அடைஞ்சிடும். அந்த புனிதத்தன்மையில உங்க வாழ்க்கையை இறைவன் வாழ்றது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அப்படி அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்குங்கிறது தான் இந்த பாடத்தை எடுத்துக்கிற நோக்கம். அப்ப இன்றைக்கு நம்ம 7வது நாள்ல முக்கியமான ஒரு தீர்ப்புக்கு வந்திருக்கோம். அச்சர தீர்ப்பு. அச்சர தீர்ப்புனா அழியாத ஒரு விஷயத்தை இங்க சாஸ்திரம் சொல்லுது இல்லையா, அந்த அச்சரம் அப்படின்னா அழியாததுன்னு பொருள், அச்சரம்னா ஓம்காரம்னு பொருள். இப்படி எப்படி வேணா அதுக்கெல்லாம் மீனிங் எடுத்துக்கலாம். தீர்ப்பு நாள், அதாவது இதுதான் முடிவு அப்படின்றது ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அதுக்கு என்ன விஷயம்னா நான் இல்லா நான் அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்க சாஸ்திரம் சொல்லுது. அது எப்படி சொல்ல வருது இந்த இடத்துல, நவநாதருடைய உபதேசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறியும் நான் இல்லாத அறிவாய் திகழும் நிலைதான் பரஞ்சோதி அப்படின்னு நவநாதருடைய அருமையான உபதேசம். அப்ப இப்ப நம்ம என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், அதே திரிபுட்டி, மீண்டும் அந்த திரிபுட்டிக்குள்ள வரேன். எப்படி வரேன் அப்படின்னா, இப்ப அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு, இந்த 3 விஷயங்கள் தான் திரிபுட்டி முப்புடி. இப்ப நான் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் தான் அறிந்து கொண்டிருக்கிறேன். இப்ப நீங்க வந்து ஏதோ நவநாத சித்தர்கள் பாடத்தை எனக்கு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப நான் இதை கேட்டுட்டு இருக்கிறேன், நான் தான் அறிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தது உங்களுடைய ஒரு ஈகோ. நான் தான் இதை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஈகோ. ஆனா இங்க நீங்க அறியல, உங்க மூலமா இறைவனே இந்த வைபவத்தை பண்றான். எப்படின்னா, அறியும் நான் இல்லாத அறிவாய் திகழும் நிலை. அப்ப நான் இதை அறிந்து கொண்டேன்னு சொல்பவன் ஒருத்தன் வந்துட்டான்னா அங்க மைண்ட் வந்துடும். நான் தான் இதை அறிந்து கொண்டேன்னு சொல்றான். அப்ப அறியப்படும் பொருளாக இன்னொரு விஷயம் இருக்கு. அப்ப மைண்ட் தான் அந்த இன்னொரு விஷயத்த கேட்டுக்கிட்டதை வச்சு உருவாக்கி இருக்கு. அப்ப இங்க அறிபவனும் அறியப்படும் பொருளும் தனித்தனியா இருக்கு. ஆனா இடையில அறிவு இருக்கிறத விட்டுட்டோம் இல்லையா. அப்ப அந்த அறிவு தான் இந்த வைபவத்தை உண்டு பண்ணி எல்லாம் நானேன்னு காட்டி கொடுக்கிற அந்த மகோன்னத நிலைக்கு பேர் தான் அறியும் நான் இல்லாத அறிவாய் திகழ்கின்ற நிலை பரஞ்சோதி நிலை என்ற நவநாதருடைய அருமையான ஒரு உபதேசம். அப்ப இன்றைய நாள் 7ஆம் நாள் என்பது உங்கள் அக்ஷரநாத யோக அனுபவ பயணத்தின் படிநிலை பாகத்தின் இறுதி வாசல். இந்த பயிற்சி வந்து 7 நாளா போகும். 7 நாள் வந்து முதல் நிலை, அடுத்த 7 நாள் வந்து 2வது நிலை, அடுத்த 7 நாள் வந்து 3வது நிலை என்று 3 நிலைகள்ல உங்களை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது மைண்டையும் உடலையும் லிஃப்ட் பண்ணி கொடுத்துறது தான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம். இப்ப முதல் 7 நாள் பயிற்சியில நம்ம இன்னைக்கு இறுதி நிலைக்கு வந்துட்டோம். இப்ப இந்த இறுதி நிலையில இப்ப என்னென்ன நம்ம பண்றோங்கிறது நேத்தையே நான் கிளாஸ்ல சொன்னேன். ஃபர்ஸ்ட் நம்ம சவுண்டுங்கிற ஒரு ஒளியை, நாதத்தை கேட்டோம். அப்புறம் லைட்டுன்னு சொல்லிட்டு ஒளியை பார்த்தோம். அடுத்தது அந்த நாதமும் ஒளியும் இணைஞ்சு அங்க அறிவு திகழுதுங்கிறது புரிஞ்சுது. ஏன்னா வெளிச்சம் வந்ததுனாலதான் எனக்கு நான் அறிவா தான் இருக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னிடத்துல அறிவு இருந்தாலும் நான் அறியாமையில் இருந்தது காரணம் என்ன, வெளிச்சம் இல்லாததுனால. இப்போ என்கிட்ட கண் இருந்தாலும் இருளா இருந்துச்சுன்னா என்னால எதையும் பார்க்க முடியாது. அப்ப என்கிட்ட வந்து அந்த ரூம்ல ஒரு லைட் போட்டா தான் நான் அந்த ரூம்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்பேன். அப்ப என்னென்ன இருக்குன்னு நான் பார்க்கறதுக்கு எனக்கு லைட்டு துணை புரியணும். அதே சமயம் அந்த லைட் வந்துட்டா மட்டும் போதாது, அது எது எது என்னன்னு நான் பகுத்து அறியறதுக்கு எனக்கு அறிவு இருக்கணும். அப்ப இந்த விஷயம் எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புல இருக்கிறதா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதனுடைய ஒட்டுமொத்த சுழற்சி தான் இங்க நிர்விகல்ப நிலையாக சாஸ்திரம் சொல்லுது. இது எல்லாமே நீங்க உணரும் போது உண்மையிலேயே இந்த எல்லாம் உங்களுக்குள்ளதான் இருக்குங்கன்னா அதுக்கு பேரு நிர்விகல்பம்னு பேரு. ஏன்னா நிர்விகல்பம்னா நீங்க ஏதோ அப்படியே ஒன்றுமில்லாத சூன்ய நிலைக்கு போறது, எந்த விகல்பமும் இல்லாம போறது அப்படிங்கிறது இல்ல. எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குங்கிறதுக்கு அப்புறம் இங்க இன்னொன்னு இல்லை இல்ல, அதுக்கு பேரு நிர்விகல்பம் தான். அதாவது ஒன்னஸ்ன்னு வந்துட்டா அதுக்கு பேரு நிர்விகல்பம்னு பேரு. அதாவது செகண்டா ஒண்ணு இருக்குன்னா அங்க இருமைகள் இருக்கு. ஒன்னஸ்குள்ள வந்துட்டீங்கன்னா அங்க ஒண்ணு மட்டும் இருக்கு, அவ்வளவுதான். அப்ப அங்க அதுவே எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் அதுல விளக்குறதுக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அப்படிதான். அதாவது இப்ப கடல் நிறைய தண்ணி இருக்குது, அந்த ஒரே கடல் தான். ஆனா அதை நான் பாத்திரத்துல மொண்டு வச்சுக்கிட்டு இந்த சொம்புல இருக்கிறது சொம்பு தண்ணி, அந்த டம்ளர்ல இருக்கிறது டம்ளர் தண்ணி, அந்த குடத்துல இருக்கிறது குட தண்ணின்னு சொல்றதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் நான், தேவையில்லாம அந்த
உருவத்தை உண்டாக்கி உண்டாக்கி பார்க்குறேன். தண்ணியை மொண்டு மொண்டு ஒரு வடிவத்துக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ரூபத்தையும் கொடுத்துட்டேன், ஒரு பேரையும் கொடுத்துட்டேன். எப்படி ரூபத்தையும் பேரையும் கொடுத்தேன்? சும்மா இருந்த கடல் தண்ணியை போய் ஒரு சொம்புல மொண்டி வச்சுக்கிட்டு சொம்பு தண்ணின்னு சொல்லிட்டேன். அதை குடத்துல மொண்டு வச்சு குடத்தண்ணின்னு சொல்லிட்டேன். ஆனா குடத்துல ஒண்டு வச்சதுனால குடத்தினுடைய வடிவத்தினால அந்த பெயரை பெற்று விட்டது குடத்தண்ணின்ட்டு. அப்புறம் அந்த குடம்ங்கிற ஒரு வடிவத்துக்குள்ள அந்த தண்ணி போய் மாட்டிக்கிச்சு. அப்ப குடத்துல இருக்கிறதுனால அது குடத்தண்ணின்னு சொல்ற மாதிரி, சொம்புல இருக்கிறதுனால சொம்பு தண்ணின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அப்ப எல்லையில்லாத அந்த கடல் நீரை நான் பேதமைப்படுத்துறேன், ஒரு உருவத்துக்குள்ள கொண்டு வரேன், அதுக்கு ஒரு பெயரை கொடுக்குறேன். அப்படித்தான் இங்க இறைவன் எல்லாமாக இருக்கிறத போய் நாம பிரிச்சு வச்சுக்கிட்டு நான் வேறு நீ வேறு அது வேறு இது வேறுன்ட்டு ஆயிரம் விஷயங்களை இங்க நுழைச்சி வச்சிட்டதுனால நிறைய பன்மைகள் உருவாகி விட்டது, ஏகப்பட்ட வெளி சுகங்கள் உருவாகி விட்டன. இதனால நமக்கு இறைவன் ஒருமைத்தன்மையில் இருக்குன்னு தெரியல. இப்ப நம்ம அந்த வெளிச்சத்துல நமக்கு கிடைச்ச அந்த அறிவு பிரகாசத்துல நம்ம இதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறாங்கும் போது இங்க எல்லாம் ஒன்றாகிற நிலையில இங்க ஒரே விஷயம் மட்டுமா இருக்கு, அது இறைவன் மட்டும்தாங்கிறது இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம். அப்ப இந்த நிர்விகல்ப நிலை என்ற பரம்பரையினை மூடிய அறியாமை மிகு அறிவு அனுபவத்தில் நிலை பெற செய்கிறோம் அப்படின்ட்டு இந்த இடத்துல சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப அந்த அறியாமை அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து நம்ம அந்த அறிவு நிலைக்கு உயர்வது தான் இந்த சாஸ்திரத்தினுடைய நோக்கம். அப்ப இங்க அறிபவனாகவும் அறியாமையாகவும் இறைவனே எல்லா இடத்துலயும் இருக்கிறான். ஏன்னா அவனே இந்த பாடத்தை கத்துக்கிறான், அவனே இந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறான். இங்க சொல்லி கொடுக்கிறவனாக அவனே வரான், கத்துக்கிறவனா அவனே வரான். அவனுடைய வைபவத்தில் இப்படி எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த நிகழ்வுல கத்துக்கொண்டவனும் கற்றுக்கொள்கின்றவனும் ஒன்றுதான் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அங்க கற்பதற்கு என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை இல்லையா? அப்படிதான் இங்க விஷயம். தெரியாத வரைக்கும் தான் இங்க குரு சிஷ்யன் கூட, தெரிஞ்ச பிறகு இங்க குருவும் இல்லை சிஷியனும் இல்லை, இருப்பது இறைவன் மட்டும்தான். இதுதான் இங்க டாபிக்கே. அதாவது இங்க விஷயமே என்னன்னா உயர் பரிமாண நிலைக்கு போன பிறகு எல்லாம் ஒன்றாகிற தன்மை. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நமக்கு இங்க குரு தனியா வராரு, சிஷ்யன் நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நான் கற்றுக்கொள்கிறேன், குரு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப கற்றுக்கொள்பவனும் கற்றுக் கொடுப்பவரும் கடைசியில ஒருத்தனே தான். அது இறைவனே தன்னுடைய வைபவத்தில் இப்படி விளையாடுறாங்கிறது இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயம். அப்ப இன்றைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இன்று நீங்கள் செய்வது ஒரு புதிய சாதனை கிடையாது. மாறாக கடந்த 6 நாட்களில் கேட்கப்பட்டது, மனதில் பதிக்கப்பட்டது, ஒளியாய் திகழ்ந்தது, அறிவாய் பரிணமித்தது, சுழன்றும் உருகியும் முடிந்தது, இவற்றையெல்லாம் இனி விடுவதைத்தான் இன்று நீங்கள் பயிற்சியாக செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும். அப்போ உடனே உங்களுக்கு கேள்வி வரும், அது எப்படிங்க இவ்வளவு நாள் 6 நாள் உட்காந்து இவ்வளவு வேலையெல்லாம் எங்களுக்கு கொடுத்து இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாத்தையும் விட சொல்றீங்க அப்படின்னா, விட சொல்லல. அதனுடைய நுணுக்கம் சூட்சம் என்னன்னா, இதை செய்பவனும் நான் இல்லை, செய்யப்படுகின்றவனும் நான் இல்லை. இது எல்லாம் ஒரு வைபவத்துல ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் செஞ்சதுனால் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அதனால என்னுடைய ஃபைனல் முடிவு என்ன தெரியுமா? நான் இல்லா நான் அப்படிங்கிறது இந்த செயல் செய்பவனாகவும் செயல் அனுபவப்பட்டவனாகவும் இருக்கின்றவன் அந்த செயலாவே இருக்கிறாங்கிறது தான் இந்த சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது தான் அந்த அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள்ங்கிற நிலையில அங்க அறிபவனும் ஒருத்தன் கிடையாதுப்பா, அறியப்படும் விஷயங்களும் அங்க ஒண்ணும் கிடையாதுப்பா, எல்லாமே அறிவு தான், அறிவுக்குள்ளதான் இத்தனையும் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுப்பது போல இங்க நானே எல்லாமாக இருக்கிறேங்கும் போது இங்க தனித்துவமான நான் இல்லாம போயிடும், எல்லாமே நானா தெரியுறேன். அப்ப எல்லாமே நானா தெரியுறேங்கிறத எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, உணர்வுல உயிரில பிடிச்சுக்கணும். எல்லாமே நானா தெரியுறேன்ட்டு உடனே எங்க அப்பாவும் நானா இருக்கிறாரு, எங்க பாட்டியும் நானா தெரியுதுன்னு அப்படி சொல்லக்கூடாது. அது இப்ப நானே என்னை பார்த்து எங்க அப்பாவை நான் என்ன மாதிரியே தெரியுறாருன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அந்த இடத்துல உருவத்துல போய் சிக்கக்கூடாது, உணர்வுல தான் நானுங்கிற வார்த்தையை நீங்க எடுத்துக்கணும். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்ப இன்றைய தியானம் மௌனநாத நிலை அப்படின்ட்டு நம்ம ஒரு 25 நிமிஷம் எடுத்துக்கிறோம். இந்த மௌனம் ஞானம் தான் ஃபைனலா இன்னைக்கு நம்ம பண்ண போற முக்கியமான தியானம். இப்ப அமைதியான இடத்திலே கண்களை மூடிக்கொண்டு அமரவும், மூச்சை கவனியுங்கள். ஆனால் நீங்க வேற எந்த ஒன்றும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. மூச்சு பயிற்சி பண்றேன், சுவாசத்தை இழுக்கிறேன் விடுறேன் அப்படின்னு எதுவும் பண்ணாம, முயற்சி எதுவும் செய்யாம சும்மா அப்படியே உள்ள போய் வர்ற மூச்சை மட்டும் கவனிச்சுட்டுருங்க. ஏற்கனவே முன்றைய நம்ம நாட்களில் உபயோகித்த எந்த நாதமும் மந்திரமும் இங்கே கிடையாது. இப்ப இன்றைக்கு எந்த சவுண்டும் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. மந்திரங்கள் ஒலிக்க வேண்டிய, உச்சாரணம் செய்ய வேண்டிய, ஜபிக்க வேண்டிய வேலை கிடையாது. இன்று நீங்கள் எதையும் செய்யாத பயிற்சி செய்கிறீர்கள், எதையும் செய்யல. வாழ்விலும் யோகத்திலும் நாமே எதையாவது செய்ய வேண்டும் என்பதே பிரச்சனையின் ஆரம்பம். இன்று மனதுடன் உரையாட வேண்டாம். எண்ணங்கள் நினைவுகள் எது வந்தாலும் எதிர்ப்பதில்லை, எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிடுங்கள். நாதம் கேட்டாலும் அதை விரும்பாதீர்கள், வெறுக்காதீர்கள், அப்படியே அனுமதியுங்கள். ஒளி தோன்றினாலும் அதை அனுபவிக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அப்ப இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 7வது நாள் பாடத்துல இப்ப இந்த 6 நாட்கள்ல
நம்ம வந்து உள்ளத்து போய் முயற்சி பண்ணி பார்த்தோம். எனக்குள்ள ஏதாவது சவுண்டு கேட்குதா, எனக்குள்ள ஏதாவது வெளிச்சம் வருதா அப்படின்லாம் நம்ம ட்ரை பண்ணோம். சிலருக்கு வந்தது, சிலருக்கு வரல. ஆனா இதெல்லாம் நம்ம உள்ள அனுபவமாக்கி பார்த்தோம். அப்புறம் அந்த அனுபவத்திலிருந்து கடந்து வந்தோம். அப்புறம் கடைசியில நம்ம அந்த அனுபவமே நான் தான்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம், அந்த அனுபவமே நான் தான் தெரிஞ்சாலும் அந்த அனுபவத்துக்கும் அப்பாற்பட்ட இறைவனுக்கு அந்த அனுபவம் தேவையில்லை என்ற ஒரு நிலையும் இருக்கு இல்லையா? இப்ப நான் வந்து ஒரு விரும்புறேன், சாப்பிடுறேன். விருப்பம் இல்லைன்னா நான் சாப்பிட்டே ஆகணும்னு கிடையாது. அது மாதிரி இங்க இறைவன் வந்து தன்னை அனுபவம் ஆக்கி பார்க்கவும் விரும்புவான். வேண்டான்னா சும்மா இருப்பான். அதை நான் எப்படி புரிய வைக்கலாம்னா, இப்ப நான் வந்து நானா இருந்துட்டு இருக்கிறேன். என்ன நான் பார்க்கணும்னு விரும்புறேன். அப்ப நான் போய் கண்ணாடியில பார்க்கிறேன். கண்ணாடியில பார்த்த உடனே, ஓ! நான் இப்படிதான் இருக்கிறேனா அப்படின்னு பார்த்துடுறேன். அப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல. நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். திருப்பி நான் நானா வந்துட்டேன். கண்ணாடியில இருந்து நான் விலகிட்டேன். அது மாதிரி இங்க இறைவன் வந்து இப்படிதான் லீலை பண்றான். அவன் விருப்பப்பட்டா பிரபஞ்சத்தை உருவாக்குவான். அவன் விருப்பப்பட்டதுனால பிரபஞ்சத்தை அனுபவிப்பான். அவன் விருப்பப்படுறதுனால பிரபஞ்சத்தை திருப்பி தனக்குள்ளேயே ஒடுக்கிக்கிறான். எல்லாம் அவனுடைய விருப்பம். அவனுடைய விருப்பப்படி இங்க எல்லாம் நடக்குது. அப்ப இங்க அந்த நிலையை நீங்க அடையறதுக்கு நாதம் கேட்டாலும் அதை விரும்ப வேண்டாம், வெறுக்கவும் வேண்டாம். அப்படியே சமநிலையில் இருங்க. ஒளி தோன்றினாலும் அதை அனுபவிக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டாம், அனுபவிக்கிறேன்னு சொல்ல வேண்டாம். சும்மா அப்படியே இருங்க. அப்படிதான் இங்க இன்னைக்கு நீங்க இருக்கணும். நீங்கள் விடுபட்ட பின் மெய்ஞானம் தானாகவே பரவத் தொடங்கும். இப்போ இந்த இடத்துல அகத்தியநாதர் வந்து ஒரு அருமையான அந்த நிர்விகல்ப நிலையினுடைய அருள் உணர்வு என்னங்கிறது சொல்றாரு. அறிவு இருக்கிறது, அந்த அறிவில் யாரும் இல்லை, அந்த இல்லாத இடத்தில் தான் நான் நிற்கிறேன் அப்படின்ட்டு அகத்தியருடைய அருமையான ஒரு உபதேசம். அப்ப இங்க இறைவன் இருக்கிறான். இது எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னா, இறைவன் இருக்கிறான், ஆனால் அந்த இறைவன் இடத்துல யாரும் இல்லை. அப்ப யாருமே இல்லாத இடத்தில் தான் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அறிவுன்னா இறைவன். அப்ப இங்க இறைவன் எப்படி இருக்கிறான்னா, அவனே தன்னுடைய வைபவத்துல எல்லாவற்றையும் உருவாக்குவான். அப்புறம் அவனே தன்னுடைய வைபவத்துல எல்லாவற்றையும் மறைச்சிக்குவான். அப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நேத்து நான் சொன்ன அந்த ட்ரிக் தான். ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கு, அந்த ப்ரொஜெக்டருக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த விஷயங்கள் ப்ரொஜெக்டர்ல இருக்கிறத நீங்க ப்ரொஜெக்டர்லயே பார்க்க முடியுமா? இப்ப ப்ரொஜெக்டருக்குள்ள வந்து ஒரு பெரிய கதையே இருக்கு. ஒரு 3 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சினிமா படம் இருக்கு ஒரு ப்ரொஜெக்டருக்குள்ள. ஆனா நீங்க அந்த ப்ரொஜெக்டருக்குள்ள போய் எங்க காட்டுங்க காட்டுங்க, யாரு நடிகருங்க, அஜித்தா இல்ல விஜயா இல்ல கமல்ஹாசனா ரஜினிகாந்தா அப்படின்னு நீங்க அந்த ப்ரொஜெக்டருக்குள்ள போய் எட்டி எட்டி பாக்குறீங்க. லென்ஸ் வச்சு பாருங்க, என்ன வேணா பண்ணுங்க, பார்க்க முடியாது. அந்த ப்ரொஜெக்டருக்குள்ள விஷயம் இருக்கு, ஆனா உங்களால பார்க்க முடியாது. இப்ப அந்த ப்ரொஜெக்டருக்குள்ள இருக்கிற விஷயத்த நீங்க பார்க்கணும். உடனே நீங்க அந்த ப்ரொஜெக்டரை ஆன் பண்றீங்க. ஆன் பண்ண உடனே அதுல இருந்து ஒரு பீம், ஒரு லைட் வருது. அந்த பீம் லைட் வந்து அப்படியே டக்குன்னு விழுந்து ஒரு ஸ்கிரீன்ல விழுந்த உடனே அந்த ஸ்கிரீன்ல படம் ஓட ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த ஸ்கிரீன்ல வந்து ஒரு பெரிய இமயமலை தோன்றுது. அந்த இமயமலையில மக்கள் எல்லாம் வாழ்றாங்க. அங்க திடீர்னு அஜித் வராரு நடந்து, கதாநாயகி வரா, 2 பேரும் ஒரு டூயட் சாங்ஸ் அந்த ஹிமாலயா சிச்சுவேஷன்ல எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு அருமையான படம், ஒரு 3 மணி நேரம் ஓடுது, நீங்க உட்காந்து ரசிக்கிறீங்க. ஆனா அந்த படத்தை ஓட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்பட்டதுங்க? ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண உடனே அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ஒயிட் ஸ்கிரீன் தேவைப்பட்டது. அந்த ஒயிட் ஸ்கிரீன் வந்தா தான் நீங்க படத்தை ஓட்ட முடியும். இல்லைன்னா ப்ரொஜெக்டர்களை எட்டி எட்டி பார்த்து நீங்க படத்தை பார்க்க முடியாது. அது மாதிரி இறைவனுக்குள்ள எதுவுமே இல்லை. இறைவன் விருப்பப்படுறதுனால தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துறான் பாருங்க. அந்த வைபவம் வெளிப்பட்ட உடனே இந்த பிரபஞ்சமா உருவாயிடுது. இந்த பிரபஞ்சமா உருவான உடனே இந்த பிரபஞ்சத்துல நீங்க, நானு, நட்சத்திரங்கள், சூரியன்கள், சந்திரன் எல்லாமே இருக்கு, கேலக்சி இருக்கு. ஆனா இதெல்லாம் உண்மையில இருக்கான்னா இறைவனுடைய வைபவத்துல வெளிப்பட்டு இயங்கிட்டு இருக்கு. அதை நிகழ்த்துறதுக்கு அவன் எப்படி நிகழ்த்துறான்? உங்க மனசுல நிகழ்த்துறான். இங்க பியூட்டி அதுதான். அந்த ஒயிட் ஸ்கிரீனே நீங்க தான். அந்த ஒயிட் ஸ்கிரீன் தான் நான் நீங்க தெரிஞ்சுக்காம உங்க மேல ஓடிக்கிட்டு இருக்கிற படத்தை உண்மைன்னு நினைச்சு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா திடீர்னு அந்த ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நீங்க பிளைன் ஸ்கிரீனா மாற போறீங்க. அங்க எதுவுமே ஓடாது. அங்க இமாலயாவும் இருக்காது, அஜித்தும் இருக்க மாட்டாரு, கதாநாயகி இருக்க மாட்டா. அப்ப என்ன நடந்ததுங்க? இவ்வளவு நேரம் அஜித்தும் இமயமலையும் அந்த டூயட் சாங்ஸும் அங்க நடந்துட்டு இருந்தது எப்படிங்க நடந்தது? ப்ரொஜெக்டர் ஆன்ல இருந்ததுனால நடந்தது. ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆயிட்டா வெறும் பிளைன் ஸ்கிரீனு. அது மாதிரி நீங்க இறைவன் உயிரா உங்களுக்குள்ள இயங்கிட்டு இருந்தா இந்த உலகம் உங்களுக்கு தெரியுங்க. அப்ப இந்த உலகத்துல நீங்க சூரியனை பார்க்கலாம், சந்திரனை பார்க்கலாம், ராமசாமியை பார்க்கலாம், குப்புசாமியை பார்க்கலாம், குடும்பம், குட்டி, பணம், பதவி எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கலாம். ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆச்சு, அவ்வளவுதான். ஒண்ணுமே இருக்காது. குழந்தை குட்டி காணாம போயிடும், உங்களுடைய கோல்டு இல்லாம போயிடும், உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் காணாம போயிடும், எல்லாமே மறைஞ்சு போயிடுது. அப்ப இவ்வளவு நேரம் இதெல்லாம் வச்சு அனுபவிச்சேனுங்களே. ஆமா, அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. எப்படி? அந்த லைட் ஆன்ல இருந்ததுனால, ப்ரொஜெக்டர் லைட் ஆன்ல இருந்ததுனால. அப்ப இங்க என்னன்னா அந்த ப்ரொஜெக்டர் லைட் தான் இறைவன். அவன் தான் அறிவு. அவனே எல்லாமாக இருக்கிறான். அப்ப இங்க எல்லாமே அவனே இருக்கிறதுனால இங்க நான் எங்க வந்தேன் போனேன், நான் வருவதும் இல்லை போவதும் இல்லை. அப்படிதான் உண்மை. இங்க உண்மை என்னன்னா இங்க யாரும் வருவதும் கிடையாது போவதும் கிடையாது. இங்க ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இதை ஏத்துக்க முடியுமான்னா
அதுக்கு தான் நீங்க பக்குவம் ஆகணும். அந்த பக்குவம் வந்து உங்க மனதுக்கு கொடுக்கணும். நீங்க வந்து கண்ட விஷயங்களை ஏற்கனவே ஏத்தி வச்சுக்கிட்டு அதுல லாக் ஆகி கிடக்கிறவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் புரியும்? இவ்வளவு பெரிய உயர் பரிமாண விஷயத்த நான் உங்களுக்கு சொன்னா உங்களால எப்படி ஏத்துக்க முடியும்? இப்போ அதாவது ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இப்ப நான் எப்படி அதை உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா, இங்கிருந்து நான் பயணம் பண்ணி இமயமலை போறேன். இமயமலை போயிட்டு இமயமலையினுடைய சாரல்கள் நான் நடந்து பார்த்துட்டு நான் சொல்றேன், அருமையான லொகேஷன்ங்க. அப்படியே பனி சூழ்ந்து இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடமெல்லாம் நீங்க வாழ்க்கையில ஒரு தடவை கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா நீங்க தமிழ்நாட்டுல இருந்துட்டு கற்பனை வேணா பண்ணிக்கலாம். ஆனா நேரடி அனுபவம் உங்களுக்கு கிடைக்காது. எப்ப கிடைக்கும்? நீங்களும் இமயமலைக்கு பயணம் பண்ணி அந்த லொகேஷன்ல டிராவல் பண்ணி பார்த்தா, ஓ இப்படி அருமையான லொகேஷன் இருக்குன்னு தெரியுதுல்ல. அப்ப இது எப்படி உங்களுக்கு நேரடி அனுபவத்துக்கு நீங்க பயணம் பண்ணி அடையறீங்க? மனதுல கற்பனையை விட்டுட்டு லைவா அந்த என்ஜாய் பண்றதுக்கு அந்த இடத்துக்கு ஹிமாலயாவுக்கு வந்துட்டீங்க. அது மாதிரி இங்க மனசு வந்து அந்த நேரடி நிலைக்குள்ள வர்றதுக்கு நீங்க தயார் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா, இறைவன் யார்? நீங்க யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு போய் நீங்களே அதுங்கிறது தெரிஞ்சுட்டா, அதுதான் அனுபவம். அதுக்கு பேர் தான் அனுபூதி, இறை அனுபவம்னு பெயர். அந்த நிலைக்கு நீங்க உங்கள உயர்த்துறது இந்த பாடத்திட்டத்துடைய நோக்கம். இப்ப இன்றைக்கு நீங்க 7வது நாளோட அப்ப நாம எல்லாம் நிறைவாயிடுச்சான்னு நினைச்சுக்க கூடாது. ஏன்னா மனசு இன்னுமே அப்டேட் ஆகாம ஒரு அரசல் புரசலா உள்வாங்கி இருக்குது. ஆனா அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அப்ப இத அக்செப்ட் பண்றதுக்கு இன்னொரு 7 நாள் பயிற்சி தேவைப்படும். அப்புறமா அக்செப்ட் பண்ணாது. ஒரு 50% சரி ஏதோ நம்புற மாதிரி இருக்குது, முயற்சி பண்றேங்கோ. அப்புறம் திருப்பி ஒரு 7 நாள் பயிற்சி இருக்கு. அப்புறம் தான் 21வது நாள்ல ஆமாங்க சத்தியமான வார்த்தை அப்படின்னு அப்ப நம்பும். அந்த 21 நாள் பயிற்சி வந்து ப்ராப்பரா நடந்தா தான் சாத்தியமாகும். ஆனா இப்ப சொல்றது வந்து கேட்டுக்கும். அதான் நான் சொல்றேன். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்போம். ஆனா அனுபவத்துக்கு வரமாட்டோம். பிராக்டிக்கலா அப்ளை பண்ண மாட்டோம். அப்ப இங்க இன்னைக்கு இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போறதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கான்னா, மந்திரம் இல்லை. என்ற மௌனம் மட்டுமே மந்திரம். மனதுக்குள் கூட ஒளி தேவையில்லை. மௌனத்திலே அந்த நாதம் வாழ்கிறது. அப்ப இன்றைக்கு சிந்தனை என்ன? நான் இல்லாமலே இருக்கிறேன். அது உணர முடிகிறது. அதுவே பரஞ்சோதி எனும் சுத்தமான நாதம் என்று இங்க இந்த இடத்துல பாடம் நமக்கு உணர்த்துது. அப்ப இன்றைக்கு இந்த அக்ஷர தீர்ப்பு இன்றைக்கு தான் தீர்ப்பு கொடுக்குது. இந்த 7 நாள் பாடத்தினுடைய முடிவு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நாதம் தான் இறுதியில் நான் என்பதை அளிக்கும். அதுதான் அருள், அதுதான் தீர்வு என்று இங்க சொல்லிடுது. அப்ப இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போனா அடுத்த வினாடி இங்க நான் இல்லைங்க, நான் என்னை இழந்துட்டேன். ஏன்னா ப்ரொஜெக்டர் ஆன் ஆனா தான் இங்க படமே ஓடும். ப்ரொஜெக்டர் ஆன் ஆகலைன்னா இங்க படமே ஓடாது. ஆனா ப்ரொஜெக்டருக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. ஆனா டைரக்டா ப்ரொஜெக்டர் அதை பார்க்காது. ப்ரொஜெக்டர் அதை பார்க்கணும், வெளிப்படுத்தணும்னா அந்த ப்ரொஜெக்டர்ல இருந்து லைட் பீம் வெளியே வந்து ஒரு ஸ்கிரீன்ல பட்டா தான் அந்த மூவியே மூவ் ஆகும். அப்ப அந்த மூவியை மூவ் பண்றதுக்கு இறைவன் என்ன பண்றான்னா ஒரு ஸ்கிரீனை வச்சிருக்கான். அந்த ஸ்கிரீன் தான் நீங்க நானெல்லாம். இப்ப இங்க நாமெல்லாம் யாருன்னா ஒரு ஸ்கிரீன். ஆனா அந்த ஸ்கிரீன் வந்து தன்னையே தான் உணருமான்னா உணராது. இல்ல அந்த ஸ்கிரீன்ல வந்து படம் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த படத்தினால ஸ்கிரீன் பாதிக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தீ பிடிச்சி எரியுது, குண்டு வெடிச்சு தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த ஸ்கிரீன்ல. அப்ப ஸ்கிரீன் பத்திக்குமா? பத்திக்காது இல்ல. அப்ப அது மாதிரி இங்க நீங்க இப்போ இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அனுபவங்களோட நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னா அது நான்ங்கிற அபிமானத்துல பயப்படுறீங்க. இந்த ஞானத்துல நீங்க நான் ஒண்ணும் இல்ல, இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே பாதிக்காதுன்னு சொல்றேன் நான். இந்த பாடம் அப்படிதான் சொல்ல வருது. இந்த பாடம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு ஒயிட் ஸ்கிரீன்பா, அந்த ஒயிட் ஸ்கிரீன்ல படம் ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த ரெஃப்ளெக்டட் மூவிஸை வச்சு நீ உண்மை நம்புற, அதெல்லாம் உன்னுடைய மைண்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா மைண்ட் ஆஃப் ஆகுறது நீ கவனிச்சியா? டெய்லி நைட்டு தூங்கும்போது மைண்ட் ஆஃப் ஆகுது இல்ல. அப்ப டெய்லி தூங்கும்போது மைண்ட் ஆஃப் ஆன உடனே ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆயிடுது. அப்ப நமக்கு எதுவுமே தெரியறது இல்ல. நான் யாருன்னு தெரியல, நான் ஆனா பெண்ணான்னு தெரியல, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் தெரியல, என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைங்க, அப்புறம் நான் இந்தியனா இஸ்லாமியனா, மதம் வேற. நான் வந்து சாதாரணமா ஆள் வேற இல்ல, நான் இந்தியன் இஸ்லாமியங்கிற தீவிர பற்று வேற வச்சிட்டு இருக்கேன். அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அடிதட்டில வேற இறங்கிட்டு இருக்கேன். அவன் முஸ்லீம், அவனை கொல்லணும், இவன் இந்தியன், இவனை அழிக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு நேத்து பிரச்சனை இல்ல, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் புரியாததுனால. புரிஞ்சிட்டா இங்க எங்க இருக்கிறான் இந்து, எங்க இருக்கிறான் முஸ்லீம், எங்க இருக்கிறான் ஆண், எங்க இருக்கிற பெண், எதுவுமே இல்ல. ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆயிட்டா எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுது. அப்ப நைட்டு தூங்கும் போது ஒண்ணும் இல்லாம போகுது இல்ல. அப்ப அந்த அனுபவத்தை நம்ம தினசரி வரம் இல்ல. அதேதான் மரணத்திலையும் நடக்க போகுது. ஆனா மரணம் வருவதற்கு முன்னாடி இந்த நிகழ்வை ஒருத்தன் நினைச்சு பார்த்து எவன் ஒருவன் தன்னை மாற்றிக் கொள்கிறானோ, தன்னுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொள்கிறானோ, அவன் வந்து இந்த ஸ்கிரீன் இனிமேல் படத்தை ஓட்ட வேண்டியதில்லை. இந்த படத்தை நான் எதுக்கு திருப்பி திருப்பி ஓட்டணும், இது படம் தெரிஞ்சு போச்சு, இதை உட்காந்து ஓட்டுறதுக்கு எனக்கு தேவையா இது அப்படின்னு நீங்க எப்போ நீங்க உன்னை உணர்ந்துட்டீங்களோ அடுத்த வினாடி அந்த ப்ரொஜெக்டருக்குள்ள நீங்க போயிடுறீங்க. அவ்வளவுதான். அந்த படத்துக்குள்ளேயே நீங்க இருப்பீங்க, வெளியே வர மாட்டீங்க. அப்ப அந்த அந்த ஸ்கிரீன் தேவையில்லைன்னு சொல்றேன். ஸ்கிரீன் தேவையில்லை, ப்ரொஜெக்டருக்குள்ள எல்லாமே இருக்கும்.
ஏன்னா இறைவன் கிட்ட எல்லாமே இருக்கும். அவன் வைபவத்தை வெளிப்படுத்த விரும்புவதற்கான கண்ணாடியை அடிக்கடி படைச்சுக்கிறான். அதாவது அடிக்கடி ஒயிட் ஸ்கிரீனை உருவாக்கிக்கிறான். அந்த ஒயிட் ஸ்கிரீன்ல நீங்க ஒருத்தன், நான் ஒருத்தன், எத்தனையோ பேர் இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் யார் ஒருத்தன் தன்னுள்ளேயே உணர்றான்னா அது இறைவனுடைய வைபவத்துக்குள்ள உணர்வு மட்டும்தான் சாத்தியமாகும். அது நமக்கு இந்த இறைவனுடைய அனுகிரகத்தினால நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம்னு நான் சொல்றேன். இந்த பாடத்திட்டத்துல நீங்க வந்து இப்ப இந்த மந்திரங்கள் எல்லாம் உச்சாரணம் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனம் உங்களுக்குள்ள மலர்ந்து உங்களை நீங்க யார் என்று உணர்ந்த ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள நிகழுதுன்னா அது சும்மா நிகழல. அவன் அருளால், அவன் அனுகிரகத்தால் நடந்திருக்குங்கிறத ஆழமா புரிஞ்சுக்குங்க. அப்பதான் நீங்க உங்களை உணர்ந்த மறு வினாடி நான் ஒயிட் ஸ்கிரீன் தானா, அப்ப நான் வந்து இங்க ஒண்ணுமே என் மேல ஓடுறதெல்லாம் உண்மை இல்லையா, வெறும் படம் தானா அப்படின்னு புரிஞ்சுட்டா இனிமேல் வாழ்கின்ற வாழ்க்கையில உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? அமைதியும் ஆனந்தமும் கிடைச்சிடும். அதுக்கு பேரு ஜீவன் முக்தி. அதாவது ஜீவன் உயிர் இருக்கும் பொழுதே இந்த உலகத்தோட நீங்க உறவாடும் போது எதுலையுமே பற்று இருக்காது. மனசு தானா விட்டுடும். எப்படி தானா விடும்னா, இங்க என்ன உண்மையா இருக்கு? கோல்டு உண்மையா இருக்கா? பணம் கட்டுக்கட்டா பேங்க் நிறைய வச்சிருக்கிற பணம் உண்மையா இருக்கா? உண்மையிலே எதுவுமே இல்ல. மைண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இப்ப நான் சினிமாவில் போய் படம் பார்க்குறேன், அப்படியே பயங்கரமா கட்டுக்கட்டா பண நோட்டுகளை காட்டுறான் அந்த ஸ்க்ரீன்ல. அப்போ அந்த பணம், அந்த கட்டுக்கட்டா பார்க்குற பணம் உண்மையா? நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது படம் தெரியுறதுனால அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுதானே படம் பார்க்குறோம். அப்ப அந்த ஞானம் நமக்கு எப்படி அந்த சினிமா தியேட்டர்ல இருந்து படத்தை பார்க்கும்போது அந்த பணம் கட்டுக்கட்டா இருக்குன்ட்டு போய் யாருமே அங்க உட்காந்துட்டு இருக்கிறவங்களாம் போய் எடுக்க போக மாட்டான். இப்ப அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிறான், திடீர்னு அந்த ஸ்கிரீன்ல வந்து கட்டுக்கட்டா பணம் காட்டுறாங்க, கோல்டு எல்லாம் காட்டுறாங்க. உடனே உட்காந்து இருக்கிற வியூவர்ஸ் எல்லாம் பணம் டே தங்கம் எடுடா ஓடுறான்ட்டு எல்லாம் ஓடி போய் அந்த ஸ்கிரீன்ல இருந்து எடுப்பானுங்களா? எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது படம் தான், அங்க ஒண்ணுமே கிடையாது, உண்மையான கோல்டு எங்க இருக்கு, உண்மையான பணம் அங்க எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை ரசிக்கிறான்ல. அது மாதிரி நீங்க இந்த உலகியல் வாழ்க்கையை, உண்மை வாழ்க்கையை ரசிக்க முடியும். ஏன்னா இங்க நீங்க அப்படியெல்லாம் அடையறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. உங்க முன்னாடி இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன வரும், என்ன போகும், எப்படி நடக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு மூவி. அந்த மூவியை அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அழகா செய்யுங்க. அப்போ அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அதுக்கு பேரு ஜீவன் முக்தின்னு பேரு. அப்ப இங்க வந்து அனுபவ அறிகுறிகள் என்ன அப்படின்னா, யாரும் இல்லாத உணர்வில் சுத்தமான விழிப்பு கிடைச்சிடும். இதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு, விழித்திரு அப்படின்னு சொல்றது. மகான்கள் விழித்திருன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த நிலைக்கு தேவை விழிப்பு. அப்ப நான் யார் என்ற கேள்வியற்ற அமைதி. இனிமேல் தேவையே இல்லை. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இங்க நான் ஒருத்தர் இல்லவே இல்லை. இறைவனுடைய வைபவத்தில் இங்க எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. அப்ப ஒன்றும் இல்லாத போதிலும் அது இருக்கிறது என்ற தெளிவு. இதான் முக்கியமான ஹைலைட் பாயிண்ட். அங்க ஒண்ணுமே இல்லைங்களே. ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா சூன்யமப்பா. அது புத்த மதம் சொன்னது, அது ஃபெயிலியரப்பா. அது இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? அறிவாய் இருந்து கொண்டு அழகா இந்த உலகத்தை படைச்சு என்ஜாய் பண்ணுது. வேண்டான்னா ப்ரொஜெக்டருக்குள்ள கொண்டு போய் வச்சுக்குது. திருப்பி வெளிப்படுத்தினா ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிக்குது. ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுவது மட்டும் இல்ல, அந்த ப்ரொஜெக்டர் ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்காக ஒரு ஸ்கிரீனையும் கிரியேட் பண்ணுது. அந்த ஸ்கிரீன் அதுதான் இந்த பாடி மைண்ட். அப்ப அந்த ப்ரொஜெக்டர் அது இறைவன். அப்படிதான் நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப மனதுக்கு மேல் ஒரு சக்தி நிரம்புவது போல் உணர்வு. இவைகள் அனைத்தும் நான் இல்லா நான் என்ற நிலையின் அனுபவங்கள். அப்ப இப்போதைய நிலை என்னங்க? நீங்கள் நவநாத அக்ஷர நாத யோகத்தின் முதல் கட்ட பயிற்சி வகுப்புகள் 7 நாளினுடைய மெய்ஞான அனுபவ பாதையை முடித்து விட்டீர்கள். இதுதான் பசுபத மார்க்கத்தின் அக்ஷரநாத நிர்ணயத்தின் முதல் வாசல். அடுத்து உங்கள் அனைவருக்கும் போன தடவை வந்து நான் 10 நாள் கழிச்சு வச்சிருந்தேன். அதனால அந்த 10 நாள் கழித்து இதன் தொடர் வகுப்புகள், மேல்நிலை பயிற்சி வகுப்புகள் இன்னும் 7 நாட்கள் உள்ளதுன்னு அதுல போட்டிருக்கேன் இல்லையா. இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் 10 நாள்லாம் டைம் இல்லை. நாளைக்கு இருந்து திருப்பி அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து நவநாத அக்ஷர பிரவேசம் என்ற இன்னும் சில உயர் பரிமாண அனுபவங்களுக்குள்ள நம்ம போக போறோம். அது நாளைய கிளாஸ்ல தொடங்க போறோம். அப்போ உங்களுக்கு இந்த பாடத்திட்டம் இப்படிதான் நம்மளை கொண்டு போகும். ரொம்ப அது உயர் பரிமாண பாடம். இது நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஈஸி பாடங்கள் கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி சர்வ சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. நீங்க உங்க மைண்ட் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யார், உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யாருங்கிறது தெரியறது தான் இந்த பாடத்திட்டத்தின் நோக்கம். புரிஞ்சுக்குங்க. இப்ப நேரம் கருதி நான் வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் நன்றி. தத்சத். நன்றி. 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 நன்றி.